ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை என்ன செய்யும்? இருக்கும். ரகசிய வருகை, அதிலே நாம் பிரவேசிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தணும். வருகை சமீபம். நாம் உயர்ந்த அனுபவத்துக்கு நேராய் போக வேண்டும். ஆண்டவர் நமக்கு முன்னாடி சென்று விட்டார். அவர் மறுபடியும் வந்து தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்ய போறாரு? அழைத்து கொண்டு போகிறார். அவர் வருகையின் நாட்கள் ரொம்ப தூரத்தில் அல்ல, மிக சமீபத்தில் இருக்கு. இன்னும் 50 வருஷத்துக்கு கனவு காண வேண்டாம். 50 வருஷத்துக்கு நம்ம அதை செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும் கனவு காண வேண்டாம். நான் இந்த இடத்துல நான் சொல்லுகிற காரியம், பிள்ளைகளை குறித்து நான் எந்த கனவுமே என்ன செய்யலை, காணலை. நீங்க படிங்க. உங்க வாழ்க்கையில வருகை தாமதித்தால் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க? முன்னேறிக்கோங்க. அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும், இல்லவே இல்லை. எதை குறித்துமே எல்லாம் கர்த்தர் கரத்துல நம்ம என்ன செஞ்சிடணும்? ஒப்பு கொடுத்தணும். உலக ஞானத்தை விட வேத ஞானம் பிள்ளைகளுக்கு தேவை. இதுதான் அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு